சர்வீஸ்லேயும் எலியாவை குறித்து தான் தியானித்து ஜெபிச்சோம். இந்த நாளில் நான் வேறு காரியங்களே தியானிக்கலாம், வேறு காரியங்களை நான் சொல்லலான்னு நான் ப்ரிப்பேர் ஆகும்போது ஆண்டவர் இன்றைக்கும் அந்த எலியாவை குறித்த காரியங்களை தான் உங்கள் மத்தியில் ஷேர் பண்ணணும்னு அவர் என்னை ஏவினதுனால நான் உங்கள் மத்தியில் வந்து நிற்கிறேன். ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆமேன். எலியாவை குறித்த காரியங்களை தான் நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் எலியாவின் தேவனாக இருக்கிறார். ஆமேன். எலியாவின் தேவனுக்கும் சும்மா நார்மலாக மற்ற மோசையின் தேவனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஆமேன்னு சொல்லலாமா? யோசுவாவின் தேவனுக்கும் எலியாவின் தேவனுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆமேன். என்ன பெரிய வித்தியாசம்? பெரிய வித்தியாசம் என்ன? எலியாவின் தேவனுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? எல்லாரும் ஒரே தேவன் தானே அப்படிங்கிறீங்களா? எலியாவின் தேவன் ஒரு காரியத்துக்கு பதில் கொடுக்கணும்னா சும்மா நார்மலா வந்துலாம் என்ன பண்ண மாட்டாரு, பேச மாட்டாரு. அக்னியை இறக்கி உத்தரவு கொடுப்பார். ஆமேன். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் அக்னியை இறக்கி சில இடங்கள்ல உத்தரவு கொடுக்க போறார். ஆமேன். உங்க வேலை ஸ்தலங்கள்ல கர்த்தருடைய அக்னி கொடுக்குற உத்தரவை நீங்க பார்க்க போறீங்க. ஆமேன். உங்க குடும்பத்துல கர்த்தருடைய அக்னி இறங்கி உத்தரவு கொடுத்ததுன்னா எப்படி இருக்கும்னு பார்க்க போறீங்க. ஆமேன். நிறைய பேருக்கு நார்மலா பதில் சொல்லி சொல்லி என்ன பண்ண முடியல, புரிய வைக்க. என் தேவன், ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவருங்கிறத நார்மலா பேசி பேசி புரிய வைக்க முடியல. வேண்டாம், அந்த பிரச்சனை என்கிட்ட வச்சுக்காத, என் தேவன் பெரியவர்னு சொன்னா அவங்களால புரிஞ்சுக்கொள்ள கர்த்தர் அக்னியால பதில் கொடுத்தே ஆகணும்னு அவங்க வைராகியமா இருக்கிறாங்க. ஆமேன். ஆமேன். கர்த்தர் எலியாவின் தேவனாய் உங்க வாழ்க்கையில நீங்க விசுவாசிச்சீங்கன்னா இந்த வாரத்துல கர்த்தர் அக்னியால் உங்களுக்கு உத்தரவு கொடுக்க அவர் எழுந்தருளி இருக்கிறார். ஆமேன். நான் சொல்றது நீங்க கேஷுவலா எடுத்துக்கிட்டாலும் சரி, சீரியஸா எடுத்துக்கிட்டாலும் சரி, கர்த்தர் அக்னியால் உத்தரவு கொடுக்கறத நீங்க பார்க்க போறீங்க. ஆமேன். இன்றைக்கு ஒரு காரியத்தை நம்ம அந்த போர்ஷன்ல இருந்து தியானிக்க போறோம், எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு ஆதாரமாக 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 35வது வசனத்தை நாம் வாசிக்க நம்ம கேட்க போறோம். 1 ராஜாக்கள் 18:35 சொல்லுது, அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது, வாய்க்காலையும் எதால நிரப்புனானா? தண்ணீரால நிரப்புனானா. வாய்க்காலை எதால நிரப்புனாங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும். அதனால நான் இந்த சம்பவத்தை நான் விலைக்கு சொல்ல விரும்பல. ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேச விரும்புகிற வார்த்தை, உன் வாய்க்காலை தண்ணீரால நிரப்பு அப்படின்னு. வாய்க்கால் என்பது நம்முடைய ஜெபத்தை குறிக்கும். நம்முடைய ஜெபம் என்னும் வாய்க்காலை நம்ம ஒவ்வொரு நாளும் வெட்டுறோம். ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தில் அற்புதத்தை செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தில் நன்மை வேணும், ஆண்டவரே இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே எனக்கு இந்த அற்புதத்தை செஞ்சு ஆகணும், ஆண்டவரே இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நான் இந்த மனிதனுக்கு நான் உத்தரவு சொல்லி ஆகணும், பதில் சொல்லி ஆகணும், எனக்கு ஏதாவது செய்யுங்கப்பான்னு ஜெபம் என்னும் வாய்க்காலை நம்ம என்ன பண்ணுறோம்? வெட்டுகிறோம். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், வாய்க்காலை எதால நிரப்படுமா? தண்ணீரால நிரப்படும். தண்ணீர் எதை குறிக்குது? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. ஆமேன். உங்களுடைய ஜெபங்கள் இதுவரைக்கும் நீங்கள் நார்மலாக ஜெபிச்சிருக்கலாம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபிக்கிறவர்கள் கூட நீங்கள் நார்மலாக உங்களுடைய வாயின் வார்த்தைகள்னால ஆண்டவருடைய நாமங்களை சொல்லி துதிச்சு பாடி ஆண்டவரிடத்துல ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஜெபம் என்னும் வாய்க்கால் அபிஷேகத்தினால நிரப்பப்படணும். உங்களுடைய ஜெபம் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற ஜெபமாக என்ன பண்ணப்படணும்? மாற்றப்படணும். நீங்கள் இதுவரைக்கும் வெறுமனே பேசின வாயின் வார்த்தைகள்னால ஏறெடுக்கிற ஜெபங்கள் அல்ல. உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற தேவைகளை ஆண்டவரிடத்துல சொல்லி, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தில் அற்புதத்தை செய்யுங்க, இந்த குடும்பத்திற்கு நன்மை செய்யுங்க, என் சபைக்கு இதை செய்யுங்க, நமக்கு தெரிந்த காரியங்களை வைத்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபிக்கிற ஜெபங்கள் அல்ல. உங்கள் ஜெபங்கள் ஆவிக்குரிய ஜெபங்களாய் மாற்றப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். ஒருவேளை நீங்க இதுவரைக்கும் மணிக்கணக்காக ஜெபிச்சிருக்கலாம், என் சபைக்கு இந்த காரியங்கள்லாம் தேவை இருக்கு, என் குடும்பத்தில் இந்த தேவைகள் இருக்கு, இந்த மாதத்தை நான் கடக்கணும்னா எனக்கு இவ்வளோ பணங்கள் தேவைப்படுது, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வேலை தேவைப்படுது, என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி காரியங்கள் குறைவுபட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரிந்த காரியங்களை வைத்து, நீங்கள் விரும்புகிற காரியங்களை வைத்து ஆண்டவரிடத்தில் உங்கள் விண்ணப்பங்களை என்ன பண்ணியிருக்கலாம்? வாய்க்காலாய் வெட்டி இருக்கலாம், ஜெபங்களாய் ஏறெடுத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், உன்னுடைய ஜெபம் ஆவியில நிரப்பப்பட்ட ஜெபமாய் மாறணும். ஆமேன்.
ஆமீன். சத்தமா ஒரு ஆமீன் சொல்லலாமா? பக்கத்தில் உள்ள உங்க கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, உங்க ஜெபங்கள் ஆவியினால நிரப்பப்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆவியினால எப்படி நிரம்பி ஜெபிக்கிறது? எப்படி ஜெபிக்கிறது? ஒருவேளை நான் கடந்த வாரத்தில் சொன்னேன், அந்நிய பாஷை எவ்வளோ முக்கியம், அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்கிற காரியங்களை குறித்து நம்ம பேசணும். அப்போது ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஜெபங்கள், ஒருவேளை 1 மணி நேரம் ஜெபிச்சிங்கன்னா, பாடல்களை பாடி வேதத்தை படித்து ஆண்டவரிடத்தில் உங்களுடைய ப்ரேயர்ஸ் எல்லாம் எழுதி வச்சு நீங்கள் ஜெபிக்கிற அனுபவம் உள்ளவர்களாக இருந்து நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிந்த காரியங்களை நீங்கள் ஜெபிப்பீங்க. ஆனால் இங்கே சில பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க, அந்நிய பாஷைகளை பெற்றிருக்கிறீங்க. ஆனாலும் அந்நிய பாஷை என்ற அந்த கர்த்தர் கொடுத்த அடையாளத்தை எப்போதான் உபயோகப்படுத்துறீங்க? சபையில் வந்து நல்ல பாடலை பாடி ஆராதிச்சு வல்லமையால் நிரப்பப்பட்டு இப்போ அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிங்கன்னு நல்ல பீட்டை ரைஸ் பண்ணி ஒரு பாட்டு பாடின பிறதான் என்ன வருது? அந்த 2 வார்த்தை அந்நிய பாஷை வாங்கி வச்சிருக்கோம்ல ஆண்டவர்கிட்ட, ஒரு அடையாளம்னு, அது வருது. எப்போ? அதுக்கு ஒரு 4 பேர் பிரயாசப்பட்டு மியூசிக்கை போட்டு மைக் வால்யூமை கூட்டி இதை குறைச்சி கத்துங்கன்னு சொல்லி இப்படிலாம் பண்ணி பிரயாசப்பட்டதுக்கு அப்புறம் தான் அது என்ன பண்ணுறோம்? உபயோகப்படுத்துகிறோம். அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைங்க அந்நிய பாஷைகள் அடையாளத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா அனுதினமும் அது உங்கள் உபயோகத்தில் இருக்கணும். ஆமேன். அனுதினமும்னா நான் சொல்கிறது 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா கூட இருக்கலாம், 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கூட இருக்கலாம், ஒவ்வொரு நிமிஷமாக கூட இருக்கலாம். நீங்கள் பாத்திரம் தேய்க்கும் போதும் இருக்கலாம், துணி துவைக்கும் போதும் இருக்கலாம், வேலைக்கு நடந்து செல்லும் போதும் இருக்கலாம், இல்லை உங்கள் என்ன சொல்கிறது உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கொண்டு இருக்கும்போது இருக்கலாம், இல்லை உங்களுடைய என்ன சொல்கிறது ரொம்ப கஷ்டமான காலத்தில் இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கும்போதாக இருக்கலாம், நீங்கள் அழுது கொண்டு இருக்கிற சூழ்நிலை, எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அடையாளமானது அது என்ன பண்ணப்பட்டு கொண்டே இருக்கணும்? உபயோகப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கணும். அதுதான் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த அடையாளத்தை பெற்ற மேன்மையை அவன் என்ன பண்றான்? பயன்படுத்த தெரிந்தவனா இருக்கிறான் என்று அர்த்தம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகம் என்பது நான் உன்னை அபிஷேகம் பண்ணிட்டேன் பாத்தியா, நீ அந்நிய பாஷை பேசுற, இதுக்காக இல்லை. கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் அந்த அந்நிய பாஷை என்பது நீங்கள் தெரிந்த ஒரு 4-5 காரியங்களை வைத்து 1 மணி நேரம் ஜெபித்துட்டு போகிறதுக்கு அல்ல. நீங்கள் தெரியாத காரியங்களை, ஆவிக்குரிய மண்டலங்களில் இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது அந்தகார கிரியைகளை குறித்து, ஆவிக்குரிய மண்டலங்கள் உங்களுக்கு வரப்போகிற போராட்டங்களை குறித்து, நாளைக்கு நடக்க போகிற ஆபத்தை குறித்து, அடுத்த வருஷம் நடக்க போகிற காரியங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தில் அடுத்து வரப்போகிற சாத்தானுடைய கண்ணியை குறித்து, என்னென்ன காரியங்கள் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மையை சுதந்திரிக்கும்படிக்கு நீங்கள் அதை சுதந்திரித்து கொள்ளணும். சத்துரு மேற்கொள்ளப்படணும். நீங்கள் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும்னா அந்நிய பாஷை என்பது அனுதின உபயோகத்தில் இருந்தே ஆகணும். ராமேன் சொல்லலாமா? அந்நிய பாஷையை எப்படி யூஸ் பண்ணணும்? டெய்லி யூஸ் பண்ணணும். ஒருவேளை நான் ரெகுலராக எனக்கு இப்போ எடுத்தோடனே புதுசாக அந்த பழக்கத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது, வர முடியாது. ஆனால் ஒரு நேரம், நான் போன வாரம் சொன்னேன், ஃபோனில் அலாம் கூட வச்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆண்டோடைய சமூகத்துக்கு போங்க, ஒரு 5 நிமிஷம் ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷைகளை பேசி என்ன பண்ண ஆரம்பிங்க? ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு தெரியாது உங்களை சுற்றி சத்துரு என்ன கண்ணிகளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், பின்னி கொண்டு இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியாது. என்ன விதமான ஆயுதங்களை உங்களுக்கு எதிராக உருவாக்கி கொண்டு இருக்கிறான்னு தெரியாது. எந்த கண்ணியில் எந்த குழியில் உங்களை விலப்பண்ண அவன் தீவிரித்து கொண்டு இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். ஆமே. அப்போ நாம் தாமே ஏற்றபடி விண்ணப்பம் பண்ண அறியாது இருக்கிறபடியால் ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக என்ன பண்றாரா? அவர் வேண்டுதல் செய்கிறாரா. நீங்க ஆவியில நிறைஞ்சு ஜெபிச்சாதான் நீங்கள் உங்களுக்கு எதிராக வருகிற மரண கண்ணிகளுக்கு தப்ப முடியும். உங்களுக்கு எதிராக வருகிற உங்கள் ஆத்மாவுக்கு எதிராக சத்துரு வைக்கிற கண்ணிக்கு தப்ப முடியும். இல்லை நான் ஜெபிப்பேன், நான் ஆண்டவருடைய பாதத்தில் என்னென்ன காரியங்கள் எனக்கு தேவையோ அதை மட்டும் ஒரு மளிகை கடையில் போய் லிஸ்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நான் வந்துடுவேன் அப்படின்னா உங்களால் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாகவும் மாற முடியாது, உங்களுக்கே பிரயோஜனமாகவும் இருக்க முடியாது. ரெகுலராக சொல்லி கொடுக்குற காரியங்களை ஜெபிக்கிறது யார் செய்வா? குழந்தைகள் செய்வாங்க. இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு ஜெபம் சொல்லி கொடுக்குறோன்னா அந்த காரியங்களை என்ன பண்ணுவாங்க? சொல்லி ஜெபிப்பாங்க. ஒவ்வொரு நாளும் கேபியை வந்து நைட் டைமில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஜெபிக்க சொல்லுவோம். அப்போது அவளுடைய ஜெபத்தை ஒவ்வொரு நாள் கேட்டோம்னா, நம்ம இப்படி ஜெபி அப்படி ஜெபின்னு ரொம்ப அவளுக்கு கிளாஸ்லாம் எடுக்கிறது கிடையாது. நீங்கள் ஜெபிக்கிறத பார்த்துட்டு அவள் என்ன பண்ணுவா? ஜெபிப்பா. சில வேளைகள் அது ஆச்சரியமாக இருக்கும். முந்தின நாள் ஒரு 2 days பேக் அவள் ஜெபிக்கிறா, ஏசுப்பா எங்களுக்கு எதிராக வருகிற சாத்தானின் கிரியைகளை
எரித்து போடுகிறோம் அப்படின்னு எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. அப்போ ஆண்டவர் நம்ம இங்க ஜெபிக்கிறத கேட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு சாத்தான்னா என்னன்னு தெரியுமா, அதை எரிச்சு போடுறதுன்னா என்னன்னு தெரியுமா, ஒன்றும் தெரியாது. இங்க கேட்கிற காரியங்களை என்ன பண்றாங்க, ஜெபிக்கிறாங்க. ஆனா இது குழந்தைகளுக்கு ஓகே. ஆனா கர்த்தருக்காக வல்லமையாக பயன்படுத்தப்பட விரும்புகிற நமக்கு இது கொஞ்சம் கூட என்ன ஆகாது, போதாது. இந்த காரியங்கள் நமக்கு போதாது. இன்றைக்கு கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரங்கள், கர்த்தர் அபிஷேகம் பண்ண நிறைய பாத்திரங்கள் அவங்க பிளேஸ்ல வந்து நின்று பிரகாசிக்க முடியாம, அவங்க பிளேஸ்ல கர்த்தர் வைத்திருக்கிற அந்த மேன்மையை சுதந்திரிக்க முடியாம தடுமாறி கொண்டும் திக்கி திணறி கொண்டும் அங்க டிஸ்ட்ராக்ட் ஆகி கொண்டும் இருக்கிறதற்கு மிக முக்கிய காரணம் அவங்களுடைய ஜெபங்கள், ஜெபம் என்னும் வாய்க்கால்கள் தண்ணீரால நிரப்பப்படாதது தான். ஜெபம் பண்றோம், காலையில எந்திரிச்சா ஆண்டவரை தான் நினைக்கிறோம், தூங்க போகும்போது நான் ஜெபிக்கிறேன், எனக்கு ஏதோ ஒரு காரியம் வேணும்னா உடனே ஏசுப்பான். இது ஒரு புறஜாதியான ஒரு மனிதர் கூட, ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்னும் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வராதவங்க கூட இதை என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. காலையிலயும் நான் ஏசுநாதர் தான் நினைக்கிறேன், நான் நைட்டு தூங்க போதும் அவரை தான் நினைக்கிறேன், ஏதாவது ஒரு தேவையை ஏசுன. இதை யாரு செய்வாங்க? கேட்டுக்கு வெளியில இருக்கிறவங்களும் அதை தான் செய்யறாங்க. நீங்க கேட்டுக்குள்ள வந்து பிரகாரத்துக்குள்ள வந்து பலிபீட பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்து கொண்டு இருக்கிற நீங்களும் நான் கேட்டுக்கு வெளியில நிக்கிறவங்க செய்யறதையே செஞ்சுட்டு இருப்பேன்னு சொன்னா கர்த்தர் விரும்புகிற மாதிரி உங்களை பயன்படுத்த முடியாது. நீங்க விரும்புகிற மாதிரி கர்த்தர் உங்களை பிரகாசிப்பிக்க முடியாது. அப்போ உங்களை கர்த்தர் மேன்மையான பொசிஷன்ல கொண்டு நிறுத்தணும். கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற தரிசனங்கள் அது 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 நிறைவேற துவங்கணும். கர்த்தர் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்யணும், நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறணும் அப்படின்னா உங்கள் ஜெபங்கள் மாற்றப்பட வேண்டும். ஆமென். உங்கள் ஜெபங்கள் எப்படி மாறணும்? ஆவியில நிரம்பின ஜெபங்களாய் மாறணும். உங்கள் ஜெபங்கள்ல ஒருவேளை 1 மணி நேரம் நீங்க ஜெபிக்கிறீங்களா, மினிமம் 15 நிமிஷம் எதுல ஜெபிங்க? ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷையில ஜெபிங்க. இது முதல்ல ஜெபிக்கும் போது உங்களுக்கு புதுமையா இருக்கலாம், ஒருவேளை புரியாம இருக்கலாம், குழப்பமா இருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த அனுபவத்துக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள, உங்கள் சரீரத்துக்குள்ள, உங்கள் ஆவியில, உங்கள் ஆத்துமாவில் ஒவ்வொரு மாற்றங்கள் நடக்கிறத நீங்க உணர்வீங்க. ஆமென். நீங்க உணர்றது மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களை சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, அந்த மாற்றங்களை உணர ஆரம்பிப்பாங்க. நீங்க ஒருவேளை அநேக வாசல்கள் அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியில இருக்கிறீங்கன்னா இந்த அந்நிய பாஷையில நிரம்பி ஜெபிக்கிற அனுபவத்துக்குள்ள வாங்க. அந்த வாசல்கள் மூடப்பட்டிருக்கிற இருப்பு தாழ்பால்கள், வெண்கல கதவுகள் அது தானாக உடைக்கப்படுறதையும் கிழிக்கப்படுகிறதையும் பார்ப்பீங்க. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்யணும்னா ஆவியானவரோடு இணைந்து உங்கள் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படணும். ஆமென். எத்தனை பேருக்கு ரெகுலரா நான் ஒரு அரை மணி நேரமாவது ஒரு நாளைக்கு ஜெபிச்சிருவேங்கிற ஜெப அனுபவம் இருக்குது? நீங்க யோசிங்க, கை தூக்க வேண்டாம், மனசுல யோசிங்க. எப்பவுமே நான் என்ன பண்ண மாட்டேன், கை தூக்க சொல்ல மாட்டேன். நம்ம மனசுக்கு தெரியணும், ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உடன்படிக்கை. ஒரு அரை மணி நேரம் என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஒரு 1/2 அன் ஹவர் ஆண்டவருக்கும் எனக்கும் கத்திருக்கென்று பிரகாசி. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் சர்வீஸ் இஸ் ஃபார் காமன் பீப்புள், செகண்ட் சர்வீஸ் யாருக்கானது? சோசன் பீப்புளுக்கு தான். அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு. ஆமென். தெரிந்து கொள்ளப்பட்டு ஆவியானவரால் பயன்படுத்த வேண்டும், ஆவியானவர் பயன்படுத்தணும்னு திட்டம் வைத்து தரிசனங்களை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு தான் செகண்ட் சர்வீஸ். நீங்கள் அரை மணி நேரம் கூட ஆண்டவர் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு நான் பிஸியாக ஓடிட்டு இருக்கேன்னா உங்களை கொண்டு கர்த்தர் எங்கே பயன்படுத்தணும்னு என்ன நம்பிக்கையில் ஓடிக்கொண்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் அந்த காரியத்தை எப்படி செய்வார் என்று நம்புறீங்க? நம்ம மேலே உள்ள அழைப்பு ஓகே, தெரிந்து கொள்ளுதல் ஓகே. ஆண்டவர் ஒரு காலத்தில் ஒரு ஆண்டவர் ரட்சித்து நம்மை அந்த அழைப்புக்கு நேரம் வழி நடத்தும் போது நம்ம ஒரு ஜெபிக்காம சரி ஏசப்பா அப்படின்னு நம்பிக்கையில் ஓட்டுனது ஓகே. ஆனால் இப்போ நின்று நீங்கள் கர்த்தர் செய்கிற அற்புதத்தை பார்க்கணும், கர்த்தர் எனக்கு அக்னியால் உத்தரவு அருளணும், ஆவியின் மழை ஊற்றப்படணும்னா நான் அரை மணி நேரம் கூட அந்த ஆவிக்குரிய டச் எனக்கு இல்லைன்னா நான் எப்படி அந்த ஆவியை அடுத்தவர்களுக்கு கடத்த முடியும்? அந்த அபிஷேகத்தை அடுத்தவங்களுக்கு கடத்துகிற ஒரு வாய்க்கால நான் எப்படி மாற முடியும்? ஒரு டேம் இருக்குது, அதில் தண்ணீர் நிரப்பப்படாமல் அது எப்படி ஊருக்கு சப்ளை பண்ண முடியும்? தண்ணீரை எப்படி சப்ளை பண்ண முடியும்? ஆண்டவரோடு கூட நடக்கிற அனுபவம். தேவனுக்காக நம்ம நிறைய செய்கிறோம். நான் கடந்த மாதம் ரொம்ப லிட்ரலாக உணர்ந்த இந்த காரியத்தை. தேவனுக்காக நான் 24 மணி நேரத்தில் பல மணி நேரங்கள் தேவனுக்காக என்ன பண்ணுறேன், ஓடுறேன், உழைக்கிறேன், தேவனுக்கான காரியங்களை செய்கிறேன்.
ஆனால் தேவனோடு எவ்வளோ நேரம் செலவிடுறேன்னு பார்த்தா, நான் தேவனுக்காக செய்கிறத விட ரொம்ப 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 கம்மி, சொற்பமாக. தேவனோடு நான் ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணுறேன்னா 50 நிமிஷம் தேவனுக்காக என்ன பண்ணுறேன். அதனால தான் என்னுடைய கிரியில் என்ன இல்லை, பலன் இல்லை. அதை நான் உணர்ந்தேன். என் கிரியைகளில் என் கனியை ஏன் நான் ருசிக்க முடியல. ஆண்டவரே, நான் உங்களுக்காக இவ்வளோ பிரயாசப்படுறேன், இத்தனை வருஷங்களாக பிரயாசப்படுறேன், அதுக்கான ஒரு அறுவடையை, அதுக்கான ஒரு காரியத்தை, ஒரு ஃப்ரூட்டை என்னால் சந்தோஷமாக பார்க்க முடியலையே, என்ன காரணம்? லிஸ்ட் பண்ணி பார்த்தேன்னா 5 நிமிஷம் ஜெபிச்சா 50 நிமிஷம் உழைக்கிறேன்னா, ஆண்டவர் என்னை நம்பி எப்படி அந்த காரியங்களை செய்ய முடியும்? என்னை கொண்டு அந்த காரியத்தை எப்படி செய்ய முடியும்? நான் பெற்றுக்கொண்டால் தானே என்னிடத்திலிருந்து அது புறப்பட முடியும். ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலை கர்த்தர் நம்மை மாற்றினா தானே அந்த வாய்க்கால் அநேகருக்கு பிரயோஜனமா இருக்க முடியும். இப்போ இன்றையிலிருந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நான் ஆவியில ஜெபிக்கிற மனுஷனா மாறணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுப்பா, என்னை ஆவியில ஜெபிக்கிற அனுபவத்துக்குள்ள நடத்துங்கப்பா. சொல்லுங்க பார்க்கலாம், இயேசுப்பா, என்னை ஆவியில ஜெபிக்கிற அனுபவத்துல நடத்துங்கப்பா. எனக்கு தெரிந்த காரியங்களை ஜெபிச்சு 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 நான் சோர்ந்து போயிட்டேன். உங்க உன்னத ஆவியினால என்னை நிரப்புங்கப்பா. நான் ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். ஃபாதர் பெக்மன்ஸ் அவர்கள் ஒரு பாடல்ல, அழகான பாடலை பாடியிருப்பாங்க. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே. அந்த பாடல் எல்லாருக்கும் தெரியும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. ஆற்றல்னா என்னது? ஆற்றல், எனர்ஜி. ஆற்றல்னா என்னது? எனர்ஜி. ஆற்றல்னா எனர்ஜி. எனர்ஜிக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? சாப்பிடுறோம். சாப்பிட்டு அந்த எனர்ஜி இருக்க போய் தான் என்ன பண்றோம்? பேசுறோம், நடக்கிறோம், ஓடுறோம், உயிரோட இருக்கிறோம். சிம்பிள் ஃபேக்ட். உயிரோட இருக்கிறதுக்கு என்ன தேவை? எனர்ஜி தேவை. உங்கள் ஆவிக்குரிய மனுஷனுக்கான எனர்ஜி கண்ட்ரோல் ஃபுல்லா யாருக்கிட்ட தான் இருக்குது? பரிசுத்த ஆவியானவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. நீங்கள் எனர்ஜியை உங்கள் ஆவிக்குரிய மனுஷன்ல பெற்றுக்கொள்ளணும்னா பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கிறவர்களா இருந்தால் மட்டும்தான் அந்த எனர்ஜியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு வேற எந்த ஒரு ஷார்ட் ரூட்டும் கிடையாது, ஷார்ட் கட்டும் கிடையாது. அதுக்கான ஒரே வழி யாரு தான்? பரிசுத்த ஆவியானவர் தான். அவரிடத்துல மாத்திரம் தான் அந்த எனர்ஜி என்ன பண்ணுது? இருக்குது. ஒருவேளை நீங்கள் சத்தியத்தை கேட்கும் போது அப்படியே ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரலாம். ஒரு காரியத்தை, ஒரு மோட்டிவேஷன் கேட்கும் போது உங்களுக்குள்ள ஒரு இது வந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் உங்கள் ஆவிக்குரிய மனுஷன்ல ஆற்றல் உண்டாகிறதுக்கான ஒரே வழி யார் மாத்திரம் தான்? பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் தான். அந்த ஆற்றலை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் ஆவிக்குரிய மனுஷன்ல தரிசனங்களை பார்க்கணும், ஆவிக்குரிய மனுஷன்ல அற்புத அடையாளங்களை செய்யணும், ஆவிக்குரிய மனுஷன்ல உள்ளான மனிதன்ல நான் பலப்படணும், ஆண்டவருக்காக நான் ஓடணும், ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்யணும்னா அந்த எனர்ஜிக்கான சோர்ஸே யாரு தான்? பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம், ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, அந்த ஆற்றலை எனக்கு இன்னைக்கு நாங்கள் இந்த ஜெப வேலையில நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு இன்னும் உங்க ஆவியினால நிரப்புங்கப்பான்னு கேட்க போறோம். தேங்க்யூ லார்ட். பரிசுத்த ஆவியானவரே, நான் பலிபீடத்துல என்ன பலியா தருகிறேன். இவ்வளவு நாள் என்னுடைய சொந்த எனர்ஜியில நான் ஊழியம் செஞ்சுட்டேன். நிறைய பேர் செஞ்ச ஊழியங்கள் நம்ம மாம்ச எனர்ஜி, ஆண்டவருக்காக நான் பாடணும், அந்த ஆசை, வாஞ்சை, விருப்பம். ஆனா ஆவிக்குரிய ஆற்றல் இன்னைக்கு குறைவுபட்டவர்களா நாம் காணப்படுறோம். நம்ம மூலமாக கர்த்தர் வெளிப்படணும்னா, கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படணும்னா, நம்ம மூலமா வல்லமைகள், வரங்கள் வெளிப்படணும்னா, நம்முடைய அழைப்புல நம்ம போய் நிலைநிற்கணும்னா அந்த பரிசுத்த ஆவியானவருடைய எனர்ஜி நமக்கு தேவை. வலது கரத்தை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரை பார்த்து கேட்கலாமா? ஹல்லேலூயா. அவர் நம்முடைய ஆற்றலானவர். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் யாரு? நம்முடைய எனர்ஜிக்கான சோர்ஸ் அவர் தான். நம்மளை இயக்க கூடிய அந்த சக்தி யாருக்கு இடத்துல தான் இருக்கு? பரிசுத்த ஆவியானவரிடத்துல தான் இருக்கு. அந்த எனர்ஜியை நம்ம பெற்றுக்கொள்ளாம ஆண்டவருக்காக நம்ம உழைக்கிற காரியங்கள்ல ஒரு கனிகளை நம்மளால என்ன பண்ணவே முடியாது?
பார்க்கவே முடியாது. நீங்கள் ஊழியம் செய்யலாம், ஊழியத்தில் முக்கியமான பொறுப்புகளில் இருக்கலாம், முக்கியமாக உங்களை வச்சு தான் அந்த ஊழியங்கள் இயக்கப்படுறதா இருக்கலாம். ஆண்டவர் உங்களை வச்சு அநேகரை தொட்டு கொண்டு இருக்கலாம். உங்கள் ஆசையினால, உங்க வாஞ்சையினால, ஆண்டவர் மேல இருக்கிற அன்புனால நீங்க ஆண்டவருக்காக நிறைய செஞ்சிட்டீங்க. இனிமே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏசுப்பா என்னுடைய ஆசையினாலையும் வாஞ்சையினாலும் விருப்பத்தினால நான் நிறைய செஞ்சுட்டேன். ஆனா இனிமே ஆவியானவரே உங்க ஆற்றல்னால நிரப்பப்பட்டு நான் செய்யணும். ஆமென். எத்தனை பேருக்கு அது ஆசை? ஆவியானவரே உங்க ஆற்றல்னால நிரப்பப்பட்டு நான் நம்ம ஊழியம் செய்யணும். அந்த ஊழியத்திற்கும் நாம் இதுவரைக்கும் செய்த ஊழியத்திற்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆமென். எலியாவிற்கு தேவன் ஏன் அக்னியில உத்தரவு கொடுத்தாருன்னா, எலியா அவருடைய ஆசைப்பட்டு அவருடைய மாம்சத்தினால அவருடைய நான் இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன் அப்படி செய்யல, முழுக்க முழுக்க ஆவியானுடைய பலத்தினாலே நிரப்பப்பட்டு அந்த ஊழியத்தை செஞ்சார். ஆமென். அதனால தான் எலியாவின் ஜெபத்திற்கு அக்னியால கர்த்தர் என்ன பண்ணாரு? உத்தரவு கொடுத்தார். நம்முடைய ஊழியத்திலையும் சரி, உங்க வாழ்க்கையிலையும் சரி, கர்த்தர் அக்னியால உங்களுக்கு உத்தரவு கொடுக்கணும்னா உங்களுடைய ஆற்றல் எனர்ஜி ஃபுல்லா எப்படி ஆகணும்? பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதான் மாறணும். நீங்க முழுக்க முழுக்க பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் போது, பரிசுத்த ஆவியானவரால் இயக்கப்படும் போது உங்களுக்கு அக்னியால உத்தரவு நீங்க கேட்டு இல்லை, நீங்க கேட்காமையே வந்துட்டு இருக்கோம். ஆமென். நிறைய காரியத்தில் ஆண்டவர் இந்த இடத்துல எனக்கு என்னன்னு தெரியல, எனக்காக நின்று பேசுறதுக்கு ஆள் இல்லை, எனக்காக இந்த காரியத்தில் அற்புதம் செய்யறதுக்கு இவ்வளோ தாமதமாகுது, என் இந்த ஜெபத்திற்கு பதிலே கிடைக்க மாட்டேங்க, பல வருஷமா நான் இந்த காரியத்தை குறித்து ஜெபிக்கிறேன். அந்த ஜெபத்தை பரிசுத்த ஆவியினால அந்த ஜெபத்தை பண்ணி பாருங்க. அந்த ஜெபம் என்னும் வாய்க்கால தண்ணீரால நிரப்பி பாருங்க. அந்த காரியத்தில் கர்த்தர் அக்னியால உத்தரவு அருளுவார். ஆமென். இந்த இடத்துல ஒரு காரியத்தை நம்ம சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போறோம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 16வது வசனம் ஒரு வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 16:16 16:16. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். ஆமென். இந்த வசனத்தின் ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம பார்க்க போறோம். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில், நான் நம்பர் 1 சொன்னேன், வாய்க்காலை தண்ணீரால் நிரப்புங்க. நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற ஜெபமா இருக்கணும். நம்பர் 2, அப்போஸ்தலர் 16:16 சொல்லுகிறதுபடி நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில். எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணுவதற்கென்று பிரத்யேகமான இடம் இருக்கிறது? எங்க வீடே ரொம்ப குட்டி சிஸ்டர், அக்கா, என் வீடே ரொம்ப குட்டி. நீங்க புறஜாதி மார்க்கத்தாரை கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு வீட்டுக்கு நாங்கள் கடந்து சென்றிருந்தோம். அந்த வீடு 8:3. அந்த ரேஷியோ உங்களுக்கு புரியுதா? 3ன்னா அகலம், 3 டைல், 1x1 டைல், 3 டைல் வச்சா அகலம் முடிஞ்சிடும். 8 டைல் வச்சா இது என்ன ஆயிரும்? முடிஞ்சிடும். அவ்வளோதான் அந்த வீடு. ஆனால் அவர்கள் கூட அவர்களுடைய தெய்வங்களை வழிபடுவதற்கென்று பிரத்யேகமான ஒரு இடம், ஒரு சுவர் வைத்திருக்கிறாங்க. ஏதாவது அங்கதான் அவங்களுடைய எல்லா காரியங்களையும் வைத்து வெளியில கிளம்பும் போது அதை போய் பார்த்து அதை கொஞ்சம் வழிபட்டு விட்டு தான் என்ன பண்றாங்க. அவர்களுக்கு அது பிரத்யேகமான ஜெபம் பண்ணுகிற இடம். இங்கே யாருடைய வீடு 8:3 இருக்கு? எல்லாருக்குமே பெரிய வீடு தான் இருக்கு, அப்படித்தானே? 3 வீடு இருக்கு. ஆமா, சென்னையில ஒரு வீடு, ஊர்ல ஒரு வீடு. அந்த அளவுக்கு குட்டியா நம்ம சபையில வர்ற யாருக்குமே வீடு இல்லை கர்த்தருடைய கிருபையில. ஆனா நமக்கு ஜெபம் பண்ணுவதற்குன்னு பிரத்யேகமான ஒரு இடம் இல்லை. இது மாஸ்டர் பெட்ரூம், இது இந்த பெட்ரூம், இது கெஸ்ட் வந்தா தங்குற ரூம் இருக்கு. தெய்வத்துக்கு ஒரு இடம் கிடையாது. அவர் தான் எல்லா இடத்துலயும் இருப்பாரு. எங்க போனாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன எங்க நான் ஜெபிச்சாலும் ஆண்டவர் கேட்பாரு. உங்களுக்குன்னு ஜெபம் பண்ணுகிற ஒரு பிரத்யேக இடம் வேணும். நான் அதை ஒரு ஐக்கான ஒரு ஐடலா நான் மாற்ற சொல்லலை. ஆனா இந்த இடத்துல போய் நான் முழங்கால் போட்டு நான் ஜெபிப்பேன். இது என்னுடைய ஜெபம் பண்ற இடம். நான் ஹாஸ்டல்ல இருக்கும்போது ஒரு ரூமுக்கு 3 பேர் எங்க ரூம்ல இருப்பாங்க. 3 காட் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு ஒரு இவ்வளோ இடம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டேபிள் இருக்கும், ஸ்டடி டேபிள், ஒரு சேர் இருக்கும், நம்ம காட் இருக்கும். அதுல எங்க ரூம்ல அது ஒரு கிறிஸ்டின் காலேஜுங்கிறதுனால மேக்சிமம் அங்கே கிறிஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அதில் பிள்ளைங்க அவங்களுடைய ஸ்டடி டேபிள் பக்கத்தில் ஒரு குட்டி இடம் இருக்கும். அதில் கிறிஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ்னால் வசனம் ஒட்டி வச்சுருப்பாங்க. ஏதாவது ஜெபிக்கணும்னு உடனே அந்த இடத்துல போய் முழங்கால் போட்டு அது அவங்களுக்கு அனுபவம்.
அப்போ ஜெபம் பண்ணுவதற்கென்று ஒரு பிரத்யேகமான இடத்த நம்ம என்ன பண்ணியிருக்கணும், நம்ம வீட்டில் வச்சிருக்கணும். நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியணும், இது நான் ஜெபிக்கிற இடம், இது என் பிள்ளை ஜெபிக்கிற இடம், இந்த இடம் எப்படி இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், இதில் தீங்கான காரியத்தை என்ன பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு. எவ்வளோ குட்டி வீடாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு வசன ஸ்டிக்கர் ஓட்டுங்க, அதில் ஒரு மேட்டு வாங்கி போடுங்க, அல்லது அதில் ஒரு பெட்ஷீட்டோ ஏதோ ஒரு கிளாத் அதில் போடுங்க. இது நான் என்ன பண்ணுற இடம். இவ்வளோ நேரம் என்ன சொல்லிட்டு இருக்கேன், இது நான் என்ன பண்ணுற இடம், இது சிந்து ஜெபிக்கிற இடம், இது கீர்த்தனா ஜெபிக்கிற இடம், இது சந்திர பிரகாஷ் பிரதர் ஜெபிக்கிற இடம்னு வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன பண்ணணும், தெரியணும். ஒருவேளை அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து, ஏதோ ஒரு பிரச்சனை வந்தா அவன் ஜெபிக்கிற இடத்துல முட்டி போட்டு ஜெபம்னா நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படுதுன்னு நீங்க அங்க சாட்சி என்ன பண்ணியிருக்கணும், வைத்திருக்கணும். ப்ரேயர் செல்ஸ் நடத்தி கொண்டு இருக்கிறோம் வீடுகள் தோறும். அப்போ ஒரு வீட்டில் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, எனக்கு சந்தோஷமா இருந்தது. ஒரு ஷெல்ஃப், அவங்க வீட்டில் ரொம்ப குட்டி வீடு தான், அதில் ஒரு ஷெல்ஃப் இருந்தது, அதில் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அந்த சிஸ்டர் சொன்னாங்க, சிஸ்டர் பாஸ்டர்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு எந்த பிரச்சனை கஷ்டம் கவலைனாலும் நான் நேராக இந்த இடத்துல வந்து கண்ணீர் வெடிப்பேன். நான் இங்கே கண்ணீர் வெடிச்சேன்னா கர்த்தர் உடனே எனக்கு என்ன பண்ணிடுவார், பதில் கொடுத்துருவார். ஆமேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம சபையில கர்த்தர் எப்படிப்பட்ட விசுவாசிகளை வைத்திருக்கிறார். ஆனா நம்ம பெரிய பெரிய வீடுகளை வைத்து நமக்குன்னு பிரத்யேகமான, நினைச்சா சோஃபால உட்காந்து ஜெபம் பண்ணுவோம், நினைச்சா பெட்ல உட்காந்து ஜெபம் பண்ணுவோம், நினைச்சா வெளியில இருந்து ஜெபம் பண்ணுவோம். இல்ல, நீங்க எங்க இருந்தாலும் ஜெபிக்கலாம், ஜெபம் கேட்கப்படும். ஆனா உங்களுக்கும் ஆண்டவருக்குமான அந்த ஒரு மலையேறி போய் மோசே தேவனை பார்க்கறாருல, மலையேறி போய் அது ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு பிரத்யேகமான ஒரு இடம் என்று இருக்குல்ல. ஏசு தனித்திருந்து மலையின் மேலே ஏறி தனியா பிதாவோடும் அவரும் ஸ்பெண்ட் பண்றதுக்கான அந்த இடம், அந்த பிரத்யேகமான இடத்தை முதல்ல இன்னைக்கு போய் என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ளணும். உங்க ஹாஸ்டல்ல சூஸ் பண்ணுங்க, இது நான் ஜெபிக்கிற இடம், இந்த இடத்துல நான் கண்ணீரினால இந்த என்னுடைய வாய்க்காலை நிரப்புகிற இடம், தண்ணீரினால என் வாய்க்கால் நிரப்புகிற இடம் இதுதான் என்னோட வீட்டில், இதுதான் பிரத்யேகமாய் நான் ஜெபிக்கிற இடம். அந்த இடத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்தி அந்த இடத்துக்கு போய் உட்கார்ந்து மட்டும் பாருங்களேன். ஒருவேளை ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க, இன்னைக்கு ஜெபிக்கவே முடியாதுங்கிற சூழ்நிலையில ஜஸ்ட் எந்திரிச்சு போய் அந்த இடத்துல நீங்க உட்கார்ந்துட்டீங்கனாலே தேவ ஆவியானவர் உங்களை நிரப்புகிறத உங்களால உணர முடியும். இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இன்னைக்கெல்லாம் ஜெபிக்க சுத்தமாக விருப்பம் இல்லை. ஏசப்பா என்னால் ஜெபிக்க முடியல, நான் ரொம்ப நொந்து போய் இருக்கிறேன். ஆனால் நான் இது என்னோட ப்ரேயர் டைம், அதனால நான் போய் சிம்பிளி நான் என்ன பண்ண போகிறேன், உட்கார போகிறேன். நீங்கள் போய் உட்காருங்களேன், தேவ ஆவியானவர் மற்ற எல்லா நாளை விட அந்த நாளில் விசேஷமாக உங்களை நிரப்புவார். இதை நான் உணர்ந்திருக்கிறேன், என் லைஃப்பில் நான் உணர்ந்திருக்கிறேன். அந்த நாள் விசேஷமான காரியங்களை வெளிப்படுத்துவார். சத்ரு எந்த விதமான கண்ணிகள் வைத்திருக்கான்னு வெளிப்படுத்துவார். ஆவில நிறைஞ்சு ஜெபிக்க வைப்பார். மற்ற நாட்களை விட அந்த நாள் ஒரு புதிய வெளிப்பாடோடும் புதிய தரிசனத்தோடும் தான் நீங்கள் அந்த இடத்தை விட்டு என்ன பண்ணுவீங்க, கடந்து வருவீங்க. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஊழியர்களாக இருக்கிற நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று, நம்முடைய ஜெபங்கள் எப்பொழுதும் ஆவில நிரப்பப்பட்ட ஜெபங்களாக இருக்கணும். ரெண்டாவது, நீங்கள் ஜெபிக்கிறதுக்குன்னு பிரத்யேகமான ஒரு இடம் இருக்கணும். அந்த இடத்த நீங்க பரிசுத்தமா காத்துக்கொள்ளணும். அந்த இடத்துல எப்படி அந்த இடத்துக்குள்ள போனோடனே தேவ மகிமை உங்க மேல நிழலிடுகிறத நீங்க உணரணும். ரொட்டீனா நீங்க அந்த இடத்தை குறித்து நீங்க ஒரு வாரம் அதுல ஜெபிச்சு பாருங்களேன். அடுத்த வாரம் நான் கேட்காமலே நிறைய பேர் சாட்சி சொல்லுவீங்க. அந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கும். எத்தனை பேர் செய்ய விருப்பமா இருக்கிறீங்க? ஆமேன். விருப்பம் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் இன்னைக்கு போய் என்ன பண்ணணும், இடத்த ஆயத்தப்படுத்திட்டேன்னு குரூப்ல என்ன பண்ணணும், மெசேஜ் போடணும். சரியா? எல்லாரும் நம்ம யூத் குரூப்ல இருக்கிற ஒவ்வொருவரும் குரூப்ல போய், அக்கா நான் இடத்த என்ன பண்ணிட்டேன், ஜெபம் பண்ணுவதற்கான கர்த்தர் என்னை சந்திக்கிற இடத்த நான் என்ன பண்ணிட்டேன், ஆயத்தம் பண்ணிட்டேன். இது நம்முடைய வாழ்க்கையின் முதல் வெற்றி. ரெண்டாவது, இனிமே வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடமாவது நான் எப்படி ஜெபிப்பேன். நான் இதை 2-3 வாரமா சொல்லிட்டு இருக்கேன். எத்தனை பேர் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னு தெரில. ஆனா நீங்கள் செய்ய துவங்கி அந்த ஒரு வாரத்திலேயே உங்களுக்குள்ளே ஆவிக்குரிய மாற்றங்கள் உண்டாக ஆரம்பிக்கும். சில கனி கொடுக்க முடியாத இடங்கள்ல கர்த்தருடைய ஆவியானவர் கனிகளை கொடுக்கும்படி, அது உற்பத்தி ஆகும்படி கிரியை செய்கிறது உங்களால பார்க்க முடியும். ஒருவேளை கனி கொடுத்துட்டு இருக்கிற இடங்கள்ல மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி உங்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுகிறத என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். 2 காரியங்கள் மனசுல இருக்குதா? என்னெல்லாம்? ஆவியில ஜெபிக்கணும். ஏன்னா நான் சாதாரணமான கேட்டுக்கு வெளியில இருக்கிற ஒரு ஆள் இல்லை. நான் பரிசுத்த ஸ்தலத்துல கர்த்தரை தரிசிக்க விரும்புகிற ஆள். அப்போ நான் எப்படி ஜெபிக்கணும்? ஆவியில ஜெபிக்கணும். ரெண்டாவது, ஜெபம் பண்றதுக்குன்னு எனக்கு பிரத்யேகமான ஒரு இடம் வேணும். இன்னைக்கு அதை செஞ்சு என்ன பண்ணணும், குரூப்ல போடணும். ஆமீன். இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம்.